நீட் ஆஸ்பிரண்ட் யாரா வேணா இருக்கட்டும், உங்க கையில இன்னும் இருக்கிறது 3 months. இந்த 3 monthsல நீங்க என்னதான் பண்ணணும்? 1. நீட் எக்ஸாம் ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸாம் கிடையாது, ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா பேப்பர்ல ஆன்சரை எழுதி வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? OMR ஷீட் எடுத்து பபிள் பண்ண பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு பபிளிங் தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு போகிறது என்னன்னா 5 மார்க் போகுது. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 4 மார்க்கும் போகுது, எக்ஸ்ட்ராவாக 1 மார்க்கும் போகுது. ஸோ தட் உங்களோட ரேங்கை நல்லபடியாக அதை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட OMR ஷீட்டை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். 2. இது உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீங்கள் இதை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். டெய்லி நீங்கள் பார்க்குற ஒரு வாலாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பாத்ரூமோட டோராக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்து எங்கேயாவது இருக்கட்டும், அங்கே டெய்லி நீங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டி வைக்கணும். ஸோ இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட இம்பார்ட்டண்ட்டான இப்போ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அதில் ரியாக்ஷன்ஸ், நேம் ரியாக்ஷன்ஸ், சாண்ட் மேயர்ஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஊட்ஸ் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ், கிளைகோலைசிஸ், இதோட ஸ்டெப்ஸு, இன்டர்மீடியட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அது ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இதை உங்கள் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட். பாயிண்ட் 3. ஃபர்ஸ்ட்ல இருந்தே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு வர ஒரு விஷயம் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் 10 இயர்ஸில் எடுத்து பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே 1800 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. இதில் ரீ எக்ஸாம், பேப்பர் லீக் ரிப்பீட்டடாக கேட்கும்போது 2000 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த 2000 கொஸ்டின்ஸை நீங்கள் இஃபெக்டிவாக படிக்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அதை இன்னைக்கு ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் இட் நவ். 4. ஒரு 3-4 மாதமாக கஷ்டப்பட்டு ஃபார்முலா நோட்டாக இருக்கட்டும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி வச்சு இதில் மேக்ஸிமம் எஃபெக்டிவ்னஸ் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு ஒரு டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அது காலையிலேயே இருக்கட்டும், இல்லைனா நைட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டீ குடிக்கிற ஒரு டைமாக இருக்கட்டும், ஒரு 5 to 10 minutes இந்த ஒரு டைமுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 1 to 2 சாப்டர்ஸ் முடிக்கிற அந்த கம்பேர் பண்ணும்போது உங்களால் அந்த ஒரு என்டையர் சாப்டரை இந்த 5 minutesல ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துலேருந்து மேக்ஸிமமான இஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்முலா நோட்ஸாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் பயாலஜியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஒரு 5 minutesல நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள், அண்ட் அதை இன்னைக்கே நீங்கள் ஆரம்பிங்க. 5ஆவதா 100 வாட்டி சொன்ன விஷயம்தான், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்கிறேன். பயாலஜி NCERT டெக்ஸ்ட் புக்கை படிங்க. இதில் நீங்கள் எவ்வளோ ரிப்பீட்டடாக ரீட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களால் எக்ஸாமில் அது ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனால் உங்களால் ஸ்பீடாக எல்லா நீட் கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ண முடியும். கடைசியாக எல்லா நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹாப்பி நியூஸாக நான் அடுத்த வீடியோவில் வரேன்.